ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ இது VS கோடில் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபைல் நேம் வந்து ரிவர்ஸ் string.java. ஓகே, ஸோ நமக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மெயின் மெத்தட் வேணும். அதனால் PSVM பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி அதை ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குவோம். இன்புட்டாக வாங்கி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்ட்ரிங் S1 is equal to பாலா அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் S2 is equal to reverse of S1 அப்படின்னு நான் போடுறேன்னா ஓகே, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தான் கூப்பிடணும். அதனால் இந்த ஃபங்க்ஷனும் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மாற்ற முடியாது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இம்யூட்டபிள், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூவை நம்ம மாற்ற முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா str.toChar array அப்படின்னு போட்டால் இது ஒரு கேரக்டர் அரேவாக மாறிடும். ஓகே, அரேவாக மாறிடும். நான் அரேவாக மாறிட்டு நான் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுற லாஜிக் என்ன அப்படின்னா பாலா இருக்கா, இதை நான் ரிவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பாயிண்டரு எண்ட் பாயிண்டர் வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும், A இங்கே வந்துடும், B இங்கே வந்துடும். அப்புறம் இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பாயிண்டர் இங்கே, எண்ட் பாயிண்டர் இங்கே. இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். L இங்கே வந்துடும், A இங்கே வந்துடும். ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் மாறி போயிடுச்சுன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் ஆகிடுச்சா. ரைட், ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்வாப் பண்ணுறது தான் என்னோடய லாஜிக். ஸோ ஒரு ஸ்டார்ட் பாயிண்டரு 0 வச்சுக்கிறேன், ஒரு எண்ட் பாயிண்டரு அது என்னதுன்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்து -1 தான் எண்ட் பாயிண்டரு. ஒரு லூப் போட்டுக்கிறேன், ஸ்டார்ட் பாயிண்டர் லெஸ் தென் எண்ட் பாயிண்டர். இப்போ என்ன பண்ணுறேன், அதில் இருக்கிற வேல்யூவை ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரரி கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டெம்பரரி வேரியபிள் டெம்ப்னு வச்சுப்போம். அதில் வந்து என் கேரக்டர் இருக்கிற ஸ்டார்ட் பாயிண்டரை காப்பி பண்ணுறேன். ரைட், அப்போ என் கேரக்டர் இருக்கிற ஸ்டார்ட் பாயிண்டரை எண்ட் பாயிண்டர் வேல்யூவை வந்து ஸ்டார்ட் பாயிண்டர் காப்பி பண்ணுறேன். எண்ட் பாயிண்டர் டெம்பிலிருந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், எண்ட் பாயிண்டரை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கோட் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பாயிண்டில் இருக்கிற வேல்யூவும் எண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவையும் ஸ்வாப் பண்ணிடுது. ரைட், அப்போ இது ரெண்டும் ஸ்வாப் ஆகுமா. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எண்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இது ரெண்டும் ஆகுமா. ரைட், ஸோ முடிஞ்ச உடனே என் கேரக்டர் அரே இப்போ ஸ்வாப் ஆகிடுச்சு. கரெக்ட், ஸோ என் கேரக்டர் அரேவை நான் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்ட், ஸோ கேரக்டர் அரேவை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது. ஸோ கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ChatGPT என்ன சொல்லுதுன்னா நீ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இப்படி அலோகேட் பண்ணலாம். நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த கேரக்டர் அரே கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு கேரக்டர் அரே கொடுத்தா உனக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஓகே, இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரிங் பில்டரை வந்து மாற்றலாம். நம்ம ஸ்ட்ரிங்கை தான் மாற்ற முடியாது, ஸ்ட்ரிங் பில்டரை மாற்றலாம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரை கிரியேட் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரிங் பில்டர் டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டால் உனக்கு ஸ்ட்ரிங் கிடச்சிரும். ரைட், இது மாதிரி 3 விதமாக நம்ம கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, நம்ம டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் பில்டராக மாற்றி தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்னுடைய கோடில் நான் ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் போட்டு அப்புறம் என்னுடைய கேரக்டர் அரே கொடுக்கணும். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்காக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது வந்து S1, அடுத்து பிரிண்ட் பண்ணுறது S2. ஓகே, இந்த ப்ளே பட்டன் அமுத்தினா நமக்கு கோட் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது S1 இருக்குது, செகண்ட் பிரிண்ட் பண்ணுறது மாறி பிரிண்ட் ஆகுது. நம்ம ப்ரோக்ராமில் இன்புட்டை மேலே பாலான்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக கீபோர்ட்லேருந்து வாங்கணும்னா எப்படி வாங்குறதுனா, ஃபஸ்ட்டு ஸ்கேனருக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இந்த வேரியபிளில் அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடியும் போது அந்த ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது இன்புட் எங்கேருந்து வாங்க போகிறோம், கீபோர்ட்லேருந்து. அப்போ சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்கணும், கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸ்கேன் அப்படின்னு நியூ ஆஃப் ஸ்கேனர், இது வந்து சிஸ்டம் டாட் இன். ரைட், இது வாங்கியாச்சு. கரெக்டா? அடுத்தது அப்புறம் இங்கே இந்த இடத்துல we will declare the string 1. இந்த string 1 நம்ம என்ன பண்ணணும், என்ன ஸ்கேனர் வச்சுருக்கோமோ டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வேணால் ஒரு கமெண்ட் போட்டுடலாம். அதாவது enter the string அப்படின்னு. ஓகே, இப்போ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ இன்புட் வாங்கிறத ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணி ஒரிஜினலாக எதுவும் பிரிண்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ண ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணணும். இப்படி தான் ஜாவாவில் நம்ம கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே அப் ஏரோ அமுத்தி என்டர் அடித்தாலும் திருப்பி ரன் ஆகும். இப்போ இன்புட் கேட்குதா? இப்போ நான் வந்து சிவாஜி அப்படின்னு இன்புட் தரேன். அவுட்புட் என்ன, நம்ம சிவாஜியும் பிரிண்ட் ஆகுது, ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங்கும் தலைகீழாகவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங்.